ரூபின் டெக்கை பார்த்துருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ ஐஃபோன் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE அப்படின்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன், அது என்ன ப்ரைஸ் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ரூபின் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ரூபின் டெக்கில் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஐஃபோன் எடுத்துக்கிட்டோம்னாவே ஐஃபோன் எவ்வளோ ஸ்டாண்டர்ட்னு நமக்கு தெரியும். அந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா SE ஜென்ரேஷன் 2 அப்படிங்கிற ஃபோனை இந்தியாவில் இன்னும் லான்ச் பண்ணல. ஆனால் இதை நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் அது லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்தியாவில் அது எந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணுவோன்னு சொல்ல, ஆனால் கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா $399 USD சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட அந்த ஃபோன் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE அதோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன், அந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி டீடைல்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாம். இந்த ஐஃபோன் SE பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலரில் கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், ரெட். நம்ம ஆப்பிளோட சீரீஸ் அந்த 3 கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் கிரே, அந்த கிரீன் மட்டும் இப்போ இல்லை. இந்த 3 கலரில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 4.7 இன்ச்சுக்கான ரெட்டினா HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் 11 ப்ரோவில் கொடுத்த மாதிரியே. இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட A13 பயோசிப் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீனான டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு சென்சாருக்கான ஒரு டச் ID செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4.7 இன்ச்சுக்கான ரெட்டினா டிஸ்பிளே சின்ன சைஸில் கொடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அலுமினியம் பாடி இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த SE மாடலில் ஒரு சிங்கிள் கேமரா மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரானா நம்ம ரொம்ப லோ குவாலிட்டினா நினைக்க வேணாம், அதுக்குரிய பர்ஃபார்மன்ஸ் இந்த கேமரா கண்டிப்பாக தரும். ஏன்னா ஆப்பிளை பொறுத்தளவுக்கு அந்த பிக்சர்ஸ்க்கும் குவாலிட்டிக்கும் குறைய சொல்ல முடியாது. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கேமராவே ஒரு வேற லெவல் கொண்டு போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸில் ரொம்ப ப்ரொஃபஷனலிசமாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸோட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங்காக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணாலும் சரி, இது உங்களுக்கு 100% ஒரு லாங் பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கம்பல்சரியாக கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஆப்பிள் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்பிளில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் 30 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் அந்த ஸ்பீக்கர், அந்த நம்ம ஃபோன் பேசுகிற ஸ்மால் ஸ்பீக்கராக இருக்கட்டும், இல்லை பின்னாடி இருக்க பெரிய ஸ்பீக்கராக இருக்கட்டும், அதில் எதுவுமே உங்களுக்கு டஸ்ட்டால் எந்த டேமேஜுமே வராது. அதாவது பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோ எடுத்துக்கலாம், அது 60 FPS எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நார்மலே வர, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ஃபோனில் இருக்க சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஒரு வீடியோவே நீங்களே தனியாக எடிட் பண்ணலாம், எந்த ஒரு அடிஷ்னல் அப்ளிகேஷனும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஆப்பிள் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பிள் ஐஃபோன்ஸ் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுவல் செட்டிங்ஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2nd ஜென்ரேஷனுக்கு ஒரு சூப்பர் ஃபோன் அப்படின்னு ஆப்பிள் தரப்புலேருந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி வருது, இதில் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது நான் 1-2 மிஸ் பண்ணியிருந்தா, இல்லை இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்து இந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் இதை நமக்கு ரிவ்யூ போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா நான் கண்டிப்பாக இதை பற்றி நான் ரிவ்யூ போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் நிறைய வீடியோ பார்க்கலாம், மறக்காம ரூபின் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்கள் ரூபின் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அங்கே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ரூபின் டெக்கில் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும்.